அன்பான நேயர்களே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி வழங்கும் அறிவியல் தேடல் நிகழ்ச்சி. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில விதவிதமாய் விஞ்ஞானிகள் அறிவியலும் ஆளுமையும் அன்றாட அறிவியல் போன்ற பல்வேறு விதமான அறிவியல் சம்பந்தப்பட்ட சுவையான நிகழ்ச்சிகளை தான் கேட்க போறோம். அறிவியல் தேடல் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியை நமக்கு யார் வழங்கியிருக்காங்க தெரியுமா? நம்ம பெரியார் சமுதாய வானொலியோட இணைஞ்சு இந்திய சுதந்திரத்தின் அமுத பெருவிழா, இந்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அப்புறம் தமிழக அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம், கேட்கலாம், ரசிக்கலாம், அறிவியலை சிந்திக்கலாம். தானானே 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 தானே நானே தன்ன நன்ன தன்ன நானே. ஆடுவோமே பாடுவோமே அறிவியலை தேடுவோமே, அன்றாட வாழ்க்கையில அறிவியல் தேடுவோம். ஆமா, அன்றாட வாழ்க்கையில அறிவியல் தேடுவோம். தான நன்னே தான நன்னே தான நன்னே தான நன்னே தன நானே தானே நன்னே தன்ன நன்ன தன்ன நானே. குடையாகும் வானத்தில் குவிஞ்சிருக்கும் அறிவியல், குடையாகும் வானத்தில் குவிஞ்சிருக்கும் அறிவியல், அன்றாட வாழ்க்கையிலே அறிவியல் தேடுவோமே. நாம அன்றாட வாழ்க்கையில அறிவியல் தேடுவோமே. தான நன்னே தான நன்னே தன நானே தான நன்னே தன நானே தானே நன்னே தன்ன நன்ன தன்ன நானே தானே தன நானே தானே நன்னே தன்ன நன்ன தன்ன நானே. கால் பதிக்கின்ற மண்ணிலும் குடிக்கின்ற தண்ணீரிலும், கால் பதிக்கும் மண்ணிலும் குடிக்கின்ற தண்ணீரும், கடலோர காற்றிலேயே கலந்திருக்கும் வேதியியல். ஆமா, கடலோர காற்றிலுமே கலந்திருக்கும் வேதியியல். ஆடுவோமே பாடுவோமே அறிவியல் தேடுவோமே, அன்றாட வாழ்க்கையிலே அறிவியல் தேடுவோமே. நாம அன்றாட வாழ்க்கையில அறிவியல் தேடுவோமே. போகின்ற இடமெல்லாம் பொலிவான நுட்பங்கள், போகின்ற இடமெல்லாம் பொலிவான நுட்பங்கள், பொறியியல் வடிவங்களே என்னாலும் தேடுவோமே. நாம பொறியியல் வடிவங்களே என்னாலும் தேடுவோமே. தன்ன நன்னே தன்ன நன்னே தான நன்னே தான நன்னே தன நானே தானே நன்னே தன்ன நன்ன தன்ன நானே. பெரியார் சமுதாய வானொலியில் பேசுறோமே பேசுறோமே, பெரியார் சமுதாய வானொலியில் பேசுறோமே பேசுறோமே. பெரியோரே பிள்ளைகளே கேளுங்கம்மா கேளுங்கம்மாவே, பெரியோரே பிள்ளைகளே கேளுங்கம்மா கேளுங்கம்மாவே. பிரம்மாண்ட அறிவியலை புரிந்து கொள்ள புறப்பட்டு வாருங்கள் தாய்மார்களே தன்ன நன்ன தன்ன நானே தானே. வாருங்கள் தாய்மார்களே தன்ன நன்ன தன்ன நானே. ஆடுவோமே பாடுவோமே அறிவியலை தேடுவோமே, அன்றாட வாழ்க்கையிலே அறிவியல் தேடுவோமே. நாம அன்றாட வாழ்க்கையில அறிவியல் தேடுவோமே. நாம அன்றாட வாழ்க்கையிலே அறிவியல் தேடுவோமே. வணக்கம் நேயர்களே, அறிவியல் தேடல் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியோட முதல் பகுதியான விதவிதமாய் விஞ்ஞானிகள் அப்படிங்கிற இந்த பகுதியில் நாம்
ஒவ்வொரு விஞ்ஞானியை பற்றிய வித்தியாசமான செய்திகளை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பெரியார் சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்மா. விதவிதமான விஞ்ஞானியின் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோமா, இஸ்ரோவின் கதாநாயகனான சிவனை பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் 14, 1957 கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயிலில் பிறந்தவர் தான் நம்ம சிவன். ஏழை குடும்பத்தை சார்ந்த ஒரு பையன் எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு இஸ்ரோவுக்கு வந்தார் பார்க்கலாமா? படிப்பு மேலே உள்ள நாட்டத்தில் பள்ளி காலகட்டத்தையும் கல்லூரி தொடர்வது அறிவியல் தேடல் நிகழ்ச்சியின் 2வது பகுதியான அறிவியலும் ஆளுமையும் பகுதி. இன்றைய அறிவியலும் ஆளுமையும் பகுதியில் விவசாயத்தில் அறிவியல் என்பது பற்றிய ஒரு உரையாடல் நிகழ்ச்சியை தான் கேட்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குறதுக்காக யாமினி பிரியாவும் மகாலட்சுமியும் வந்திருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஹாய் மகா, எப்படி இருக்க? ஹாய் வர்ஷினி, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்கே நல்லா இருக்கிறது, ஏதோ போகுது. சரி, அதை விடு, ஒர்க்லாம் எப்படி போகுது? நமக்கெலாம் என்ன, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த விவசாயத்தில் இறங்கிட்டேன். நீ என்ன ஜாப் பார்க்குற? ஓ அப்படியா? நான் இண்டஸ்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணுறேன். எப்படி நீ மட்டும் விவசாயம் பார்க்குறியா, இல்லை சும்மா என்கிட்ட கதை விட்டுட்டு இருக்கியா? என்னை பற்றி எனக்கு தெரியாதா? சொல்லு, என்ன பண்ணிகிட்ருக்க? நான் மட்டும்தான் விவசாயம் பார்க்குறேன். நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, என்னமோ இப்போ எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு விவசாயத்துக்குன்னு. ஸோ நான் தனியாக தான் பார்த்துக்கிறேன். அப்படியா? அப்படி என்ன டெக்னாலஜி வளர்ந்துருக்கு? எனக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லேன். அவ்வளோதானே, சொல்லிட்டா போச்சு. சொல்லு, கேட்க நான் ரெடிப்பா. நம்ம இந்தியாவில் அத்தியாவசிய பொருளாதாரம் அப்படின்னு சொன்னாலே அது விவசாயத்தை தான் சொல்கிறாங்க. நம்ம விவசாயம் மூலமாக நம்மளுக்கு 3.4 லாபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது தெரியுமா உனக்கு? பாரா, இவ்வளோ அறிவா உனக்குள்ள, எனக்கு தெரியாமல் போச்சே. ஆமாம், அதனால தான் நிறையா கவர்மெண்ட்டே இப்போ புதுசாக ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. தேவையான சலுகைகள்லாம் நிறையா வந்துருச்சு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் நம்ம பண்ணுறதுக்கு அப்படின்னு டெக்னாலஜி நிறையா வளர்ந்துருச்சு. இது நல்லா இருக்கே. வளர்ந்துருச்சுன்னு சொல்கிற, அப்படி என்ன தான் வளர்ந்துச்சுன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு தெரிஞ்ச டிராக்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இன்னும் என்னென்ன இருக்குது எனக்கு சொல்லு பார்ப்போம். மகா சீக்கிரம் இங்கே வாடி, சீக்கிரம் வாடி. இங்கே பாரு, உங்கள் நிலத்துக்கு பக்கத்தில் மாடு நின்றுட்டு இருக்கு. அது அப்புறம் உன்னோட பயிரெலாம் சாப்பிட்ற போது சீக்கிரம் போய் அதை துரத்து. சும்மா மச நின்றுட்டு இருக்க. போடினா காது கேட்காதா? சீக்கிரம் போ. ஐயய்ய, இதுக்கு தான் இப்போ உயிர் போகிற மாதிரி கத்துனியா? நான் கூட வேறு ஏதோ கீழே விழுந்து கை காலெல்லாம் உடச்சிக்கிட்ட போல இருக்குது. உங்கள் வீட்டுக்கு யார் பதில் சொல்கிறதுன்னு நான் செத்தனத்தில் கற்பனை பண்ணிட்டேன். சரி, மாடு தானே நிற்கிது. அது சரி, உனக்கு இன்னும் அந்த நக்கல்லாம் இன்னும் போகலையா? அது சரி, சீக்கிரம் போய் மாடை வரட்டு. உனக்கு மாடு அங்கே நிற்கிறது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் அது இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்றது உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல. அதை பற்றி சொல்கிறேன், காது கொடுத்து நல்லா கேளு. இப்போ தான் இந்த டிராக்டர்லாம் வந்திருக்கு. ஆனால் முன்னாடிலாம் பார்த்தோன்னா அந்த மாடை வச்சு தான் மண்ணையே வந்து சரி செய்வாங்க. அப்படி அந்த மாடு அதில் நடக்கும்போது மண் மேலும் கீழும் புரண்டு மண்ணில் உள்ள அந்த யூரியா, பொட்டாசியம் இது எல்லாமே மண்ணில் சமமாக கலந்து நல்லா பயிர் வளர்கிறதுக்கு யூஸ் ஆகும். அது தெரியுமா உனக்கு? அப்புறம் மாடு வந்து சாப்பிட்ற போதுன்னு சொல்கிறியே, மாடு என்ன ஒன்றை மாதிரியா பார்த்தது எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு? ஸோ நீ அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேணாம், சரியா? அது சரி, ஆனால் பொசுக்குன்னு இதான் சாப்பிட்ணுன்னு அசிங்கப்படுத்திட்டல. உன்னை பார்த்துக்கிறேன் அப்புறமா. நான் ஒன்றும் இப்போ அவ்வளோலாம் சாப்பிட்றதில்ல, தெரியுமா? ஏன் சோறு போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா வீட்டில்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம நிறைய சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல தேவையில்லாத ப்ராப்ளம்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பழமொழி கூட இருக்கு, தெரியுமா உனக்கு? நான் சொல்கிறேன், நீ கேளு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, தெரியுமா? என்ன இப்படி பொசுக்குன்னு தத்துவம்லாம் சொல்கிற? அனுபவம் பேசுதோ? நான் இப்போ நிறையாலாம் சாப்பிட்றதில்ல. நிறையா சாப்பிட்டா தேவையில்லாத ஃபேட்லாம் நம்ம உடம்புல வருது. அதனால நான் நார்மல் லெவலில் இருக்கிற உடம்பை விட இன்னும் அதிகமாக ஏறி போய் தான் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அதனால் நான் இப்போ வந்து அளவாக சாப்பிட்டுக்கிறது எல்லாத்தையும். கரெக்டு தான். சரிவா, பேசிகிட்டே இருக்கோம், போய் சாப்பிடலாம். என்ன கீழே உட்காந்து சாப்பிட்ற? உங்கள் வீட்டில் டேபிள்லாம் இல்லையா என்ன? அதில் வச்சு சாப்பிட்லாம்ல.
இவ்வளோ பேசுறியே, இது தெரியாதா உனக்கு? நம்ம சமணக்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்மளால் சாப்பிட முடியும். அது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம உடம்பு அதை ஏற்றுக்காது. அதனால நம்ம சமணக்கால் போட்டு உட்காடுறோமா, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் அதை சாப்பிடணும் அப்படின்னு நம்மளுக்கும் தோணும். அதுக்கு மேலே நம்மளும் நினச்சாலும் சாப்பிட முடியாது. இதுவே நீங்களாம் என்னப்பா டைனிங் டேபிளில் உட்காந்துருப்பீங்க, சாப்பாடு கொஞ்சம் நல்லா இருக்கா, இன்னும் வைங்க இன்னும் வைங்க இன்னும் வைங்கன்னு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் ஐயோ மூச்சு விட முடியல என்னால் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் வளர்த்திட்டு கிடப்பீங்க. இதுவா இதான் எனக்கே தெரியுமே, என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீயும் யாராச்சும் சொல்கிறத கேட்டுட்டு வந்து என்கிட்ட சும்மா உளறிட்டு இருக்காது சரியா? நல்லது சொன்னால் உங்களுக்குலாம் வளர்கிற மாதிரி தான் தெரியும். காலை நீ தொங்க விட்டு உட்காந்துருக்க, இப்போ நீ டைனிங் டேபிளில் தொங்க போட்டு உட்காந்துருக்க காலை அப்படின்னா உனக்கு கொஞ்ச நேரத்துலேயே கால்லாம் சூற ஓடுற மாதிரி ஆகிடும், அப்படியே கால்லாம் மரத்து போயிடும். இதுவே நாங்கள்லாம் சமணக்கால் போட்டு உட்காந்துருக்கோம், எங்களுக்குலாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் ஒன்றுமே தெரியாது, நாங்கள் பாட்டுக்கு உட்காந்துருப்போம். காலை தொங்க போட்டு உட்காந்துருக்க, அதனால உன்னோட இடுப்புக்கு கீழே தான் ரத்தம் நல்லா பாயுமே தவிர இடுப்புக்கு மேலே உள்ள அந்த பார்ட்ஸ் எதுக்குமே வந்து ரத்தம் அவ்வளோக்கா போகும் அப்படின்றது சொல்ல முடியாது. இதை வந்து நானாக சொல்கிறேன் அப்படின்னு நீ சொல்லுவேன், ஆனால் இது வந்து அறிவியல் மூலமாகவே நிரூபிச்சிருக்காங்க. இப்போது நம்மளுக்கு நடக்கும்போது நம்மளுக்கு காலுக்கு ரத்தம் ஓட்டம் தேவை அப்படிங்கிறோம், ஆனால் நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு ரத்தம் ஓட்டம் வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா கண், மூக்கு, சிறுநீரகம், நம்மளோட ஈரக்குழாய், இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ரத்தம் போகணும். அப்படி இது எல்லாமே இடுப்புக்கு மேலே தான் இருக்குது. இப்போ புரிஞ்சுதா நம்ம ஏன் சமணக்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறது? நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ரத்த ஓட்டம் போணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணாது. அப்போதைக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சாப்பிட்டா போதும் அப்படின்னு தோணும். அது மட்டும் இல்லாமல் 4 மணி நேரம் கண்டிப்பாக நம்ம பிரேக் விட்டே ஆகணும். இப்போ நம்ம சாப்பிட்றோம், திருப்பி ஒரு 2 மணி நேரத்தில் பசிக்குதுன்னு நம்ம சாப்பிட்டோம்னா அது நம்ம உடம்புக்கு தான் ரொம்ப கெடுதல். சரி மழை வர மாதிரி இருக்கு, அங்கே பாரு, வெயிலும் அடிக்குது மழையும் வருது, வா போய் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம், இல்லாட்டி அம்மா வேற வையும். இது என்ன ஒரே செடியில் 2 காய் காய்ச்சிருக்கு? இதெல்லாம் இது கூட உனக்கு தெரியாதா? இவ்வளோ அப்பாவியாக இருப்பேன்னு நினச்ச கூட பார்க்கல வர்ஷினி. இப்போ இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக போச்சு. ஒரே செடியில் 2 என்ன 3 வெஜிடபிள்ஸ் வர அளவு கூட வந்துருச்சு டெக்னாலஜி எல்லாம். நீ இன்னும் ஒரு செடியில் 1 காய் தான் வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா? எனக்கு இதை பற்றிலாம் தெரியாதே, எனக்கு இதை பற்றி கொஞ்சம் சொல்லு பார்ப்போம். இது நல்லா இருக்கே, ஒரு செடியில் 2 காய், எப்படி சொல்கிறது? ஒரு கல்ல டபுள் மாங்காய் அந்தமாரி சொல்லலாமா? பரவாயில்ல, இதெல்லாம் எங்கே இருந்தால் கற்றுட்டு வரேன்னு தெரில, ஆனால் நல்லா தான் இருக்குது. பாப்பா இந்த வரேம்மா, இருங்கம்மா வருவா. இங்கே பாரு, இதை முதல்ல ஒழுங்காக எனக்கு சொல்லிட்டு போயிருது. ஒரே செடியில் எப்படி 2 காய் வரும்? எனக்கு அதை சொல்லிட்டு மட்டும் நீ உங்கள் அம்மா கூப்பிட்ட வேலையை போய் பாருப்போ. அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை வர்ஷினி. இப்போ வந்து ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாம், மாதுளம்பழம் எடுத்துக்கலாம். இதில் எலுமிச்சம்பழத்தோட விதையையும் மாதுளம்பழத்தில் உள்ள விதையையும் எடுத்து இரு கேப்சூல்னால் ஃபஸ்ட்டு என்னது? கேப்சியூலா? சரி விடு, உனக்கெல்லாம் இங்கே இங்கிலீஷ் பேசினா புரிய போகுது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு துணியில் 2 விதையும் போட்டு ஒன்றா கட்டுறது தான். அப்படி இல்லையா ஒரு ஊசி எடுத்துக்கோ. இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தோட சாரையும் உறிஞ்சிக்கிட்டு மாதுளம்பழத்தோட சீடு இருக்குல்ல, அதுக்குள்ளார நீ இந்த சாரை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை நீ வந்து ஒரு துணியில் கட்டியோ இல்லை நார்மலாவோ சரி புதைச்சி வச்சு நம்ம எப்பயும் தண்ணி ஊற்றுற மாதிரி அந்த செடியை பார்த்துக்கிட்டாலே போதும். நம்மளுக்கு ஒரே இதிலே லெமனும் கிடச்சிரும், மாதுளம்பழமும் கிடச்சிரும் நம்மளுக்கு. இப்போ புரியுதா? புரிஞ்சிருச்சு. இதான் கதையா? இன்னைக்கு நானும் போய் பண்ணி பார்க்குறேன். சரி வா, அம்மா வேற கூப்பிட்டுச்சு, போகலை இன்னும், என்ன பண்ண போதோ தெரியல, வா போகலாம். ஐயோ காலில் என்னமோ குத்திடுச்சு. சரி காமி, அப்படியே ஐயோ ரத்தம் இப்படி குடமாக ஊற்றுது. இந்த நக்கல்லாம் அடிக்காத, எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? இன்னும் இப்படி சறுக்குன்னு குத்துது. ஒன்றும் இல்லை, அதெல்லாம் அங்கே பேர் ஸ்லாம்பு தான் ஏறி இருக்கு. இதுக்கு போய் சறுக்குன்னு குத்திருக்கு, சுருக்குன்னு குத்திருக்கு. நீ என் உசுரை எடுக்காத, ஊக்க எடுத்துகிட்டு வந்து எடுத்து விட்றேன். என்னது ஊக்கா? நான் வீட்டுக்கே கிளம்புறேன்ப்பா, கால் இப்படியே இருந்தாலும் பரவாயில்ல. சரி நீ இப்படியே சறுக்குன்னு சறுக்கிக்கிட்டே நீ வீட்டை பார்க்க போ. ஐயையோ நடக்க முடியலையே, உன்னிட்ட வீராப்பா பேசிட்டேன், ஆனால் வலிக்குது, நடக்க முடியல. சரி ஊக்கு இருக்குல்ல, நான் ஏன் ஊக்க வச்சு எடுக்கிறேன் அப்படின்னா அதுவே வந்து குட்டி உண்டாக தான் உள்ளார இருக்குது. நம்ம இப்போ வந்து இதை கத்தியை வச்சோ இதை மாதிரிலாம் கிழிக்க தேவையே இல்லை. ஒரு ஊக்க வச்சு நம்ம அந்த இடத்துல குத்தி இப்படி லேசாக எடுத்தோம்னா உடனே வந்துடும். இதுக்கு போய் ரொம்பலாம் நம்ம இது பண்ண தேவையே இல்லை சரியா? அது அப்படியே உள்ளாரே இருந்துச்சுன்னா தான் இன்ஃபெக்ஷன் ஆகும். நீங்கள் இருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எதுலலாம் மிதிப்பியோ என்னெல்லாம் பண்ணுவியோ தெரியாது சரியா? வா நானே எடுத்து விட்றேன், கத்தாமல் இரு சத்த நேரம்.
என்னமோ சொல்கிற, ஆனால் எனக்கு வலிக்குது. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். போகிற வழியில் ஏதாவது காலில் மண்ணுக்குன்னு பூந்துருச்சுன்னா அதுவே பெரிய இன்ஃபெக்ஷன் ஆயிரும். ஆமாம் ஆமாம், ஆனால் நீ இதுக்கே இப்படி சொல்கிறியே. எனக்கெல்லாம் இங்கே பாரு எவ்வளோ காயம் ஏற்பட்டிருக்கு. நான்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டேன். அந்த மண் எடுத்து இப்படி வச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். சரி என்ன விடு. எவ்வளோ பேர் இந்த ஜல்லிக்கட்டு அது இதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் வந்து அடிபட்டாங்க. அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, எடுத்தோடனே உடனே வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. மண்ணை எடுப்பாங்க, அப்படியே அந்த இது பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ தான் நம்மளே பண்ணுற வேலையால் தான் அந்த மண்ணெல்லாம் கெட்டு போய் நிற்கிது. நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே மக்குறது மக்காததுன்னு எல்லாத்தையும் போய் அப்படியே ஒன்றா கொட்டுறோம். அது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி மண்ணையும் கெடுத்து விட்டுருது. முன்னாடி இருந்த மண்ணெல்லாம் நம்ம வந்து எவ்வளோ மெடிசன் இருக்கும் தெரியுமா அந்த மண்ணில். ஆனால் இப்போ இருக்கிற மண்ணெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வா என்னமோ. சரி வர்ஷினி, நான் வயலுக்கு போகிறேன், வரியா என்ன? வயல்னால தான் ஞாபகம் வருது, நான் வரேன். ஆனால் நான் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டதுக்கு நீ பதிலே காணோன்ட்டேருந்து அப்படியே வேறு டாப்பிக்கு போயாச்சு நம்ம. சரி சரி வா வா, இங்கே நின்றுட்டு பேசிக்கிட்டு இருந்தோம்னா வேலையும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. நம்ம அப்படியே வயலுக்கு போயிட்டு போகிற வழியிலே பேசிட்டு போவோம் வா. முன்னாடிலாம் வர்ஷினி இப்போ நிலத்தை உழுவணும் அப்படின்னா மாடு வச்சு உழுவாங்க. ஆனால் அது ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், எங்கே பாரு டிராக்டர் தான் போகுது, ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சிருது. சரி அடுத்து என்ன விதை போடுவோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் ஒரு மிஷின் வந்துருச்சு. சரி தண்ணியாச்சும் நம்ம விடுவோண்டா அப்படின்ட்டு போனால் அதுக்கும் ட்ரிப் இரிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஈஸியாக்கிட்டாங்க நம்மளுக்கு வேலையை. நம்ம என்ன எல்லாத்துக்கும் மிஷின் வாங்கி போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு உட்காந்துருக்கலாம் போல். அந்த மாதிரி இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. சொல்லப்போனால் முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா அந்த நெல்லை எடுத்து வெயிலில் காய போட்டு அது எல்லாத்தையும் பதப்படுத்தி விட்டு அதுக்கப்புறமே அதுலேருந்து அரிசி எடுப்பாங்க. ஆனால் இப்போலாம் பார்த்தியா ஒரு மிஷினில் போய் அந்த நெல்லை கொட்டுறானுங்க, உடனே அரிசியாக வெளில வருது. பார்த்தியா எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு. 3 நாள் செய்கிற வேலையை ஒரே நாள்லேயே முடிஞ்சிடும். இதனால எவ்வளோ யூஸ் தெரியுமா, டைம் எவ்வளோ மிச்சமாகுது அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. எனக்கும் டிராக்டர் ஓட்ட கற்றுக்குடுற, எனக்கும் ஆசையாக இருக்குது அதை ஓட்டணுன்ட்டு. சரி சரி வா, பேசி பேசி எனக்கே டயர்டாயிடுச்சு. நம்ம போய் வேலையை பார்ப்போம். செத்த அந்த தண்ணியை குடிச்சிட்டு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. வணக்கம் நேயர்களே, இப்போ நம்ம அறிவியல் தேடல் நிகழ்ச்சியோட 3ஆம் பகுதியான அன்றாட அறிவியல் பகுதிக்கு வந்துட்டோம். பெரியார் சமுதாய வானொலி 90.4 நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாது என்று பல பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு அர்த்தம் என்னன்னு நினைக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில பல நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்குது. நம்ம அன்றாட வாழ்க்கையில அறிவியல் முன்னேற்றம், தொழில்நுட்ப வளர்ச்சின்னு பல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அதற்கு உதாரணமா சொல்லும்போது நம்ம சமைக்கும் சமையல் அறையில உள்ள அடுப்புகளை எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல காய்ந்த சாணத்துடன் விறகுகளை சேர்த்து அடுப்புல சமைச்சோம். அதுக்கப்புறமா மண்ணெண்ணெயில அடுப்பு வச்சு சமைச்சோம். காலப்போக்குல வாயு அடுப்புகளை, அதாவது கேஸ் ஸ்டவ்வை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இப்படி சமையல்லையும் தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டே போறதை நம்மளால பார்க்க முடியுது. நாம உணவுல ஆரம்பிச்சு பல அறிவியல் முன்னேற்றங்கள் வளர்ந்து கொண்டிருக்கு. முன்னாடிலாம் நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த காலத்துல ஏதாவது சாப்பிடணும்னு நினைச்சாங்கன்னா வீட்டில் இருக்கிற கோழியை அடைச்சி ரொம்ப ருசியாக சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் நினச்ச உடனே ஜிஞ்சர், பெப்பர், தந்தூரின்னு சொல்லி பல வகையான ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் வந்துருச்சு. அது மட்டும் இல்லை அறிவியல்லையும் உணவு முறையிலையும் நம்ம வளர்ச்சியை பார்த்தோம். அதே போல் கல்வியிலையும் அநேக வளர்ச்சிகள் அடைஞ்சிருக்கு. ஆரம்ப காலகட்டத்திலலாம் ஆசிரியர்கள் இருக்கிற இடத்தை தேடி மாணவர்கள் தான் போய் படிக்கணும். அதை குருகுல கல்வின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஆசிரியர்களும் மாணவர்களும் தனிப்பட்ட இடத்துக்கு வந்து ஒரு மரத்திற்கு கீழேயோ இல்லை வேற ஏதோ ஒரு பொதுவான இடத்துல உட்காந்து கல்வியை கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா மாணவர்களுக்குன்னு பள்ளிக்கூடங்கள் தனியாக அமைச்சு இப்போ மாணவர்கள் மிகவும் சிறப்பாக கல்வி கற்றுக்கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம். இது மாதிரி இன்னும் கற்பித்தல் முறையிலையும் நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. சாக் பீஸும் பிளாக் போர்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற காலம் மாறி இப்போ ஸ்மார்ட் கிளாஸ் வர வந்துருச்சு. ஸ்மார்ட் கிளாஸில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மாணவர்கள் புரிந்து கொள்றதுக்கு இன்னும் எளிமையான பல வழிகளை தேர்ந்தெடுத்து
மாணவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில பாடங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டு வருது. இத மாணவர்கள் படிக்கும் போதும் கேட்கும் போதும் அவங்களுடைய கற்றல் திறனும் அவர்களுடைய எழுத்து திறனும் அதிகமா முன்னேறுவதை நம்ம பார்க்கிறோம். இதன் மூலமா மாணவர்கள் பாடங்களை மிகவும் சுமையா எண்ணாம மகிழ்ச்சியோட கற்றுக்கொண்டு வரதையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த காலகட்டத்துல ஆசிரியர்கள் பல ஊடகங்களை பயன்படுத்துறதை நம்மளால பார்க்க முடியுது. ஆரம்ப காலகட்டத்துல எல்லாம் கூகுள் கிளாஸ் ரூமோ இல்ல ஜூமோ எதுவுமே ஆசிரியர்களுக்கு தெரிந்திருந்தாலும் அதை பயன்பாட்டுல இல்ல. ஆனா கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய காரியங்கள் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பிரபலமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆரம்ப காலகட்டத்திலாம் ஆசிரியர்கள் இல்லைன்னா கல்வியே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. ஆனா இப்போ ஆங்கிலத்துல எளிமையா சொல்லணும்னா பிஃபோர் டெக்னாலஜி டீச்சர் இஸ் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது மாறி போய் ஆஃப்டர் டெக்னாலஜி டீச்சர் இஸ் ஒன் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு மாறிடுச்சு. அதாவது தமிழ்ல சொல்லும்போது முன்னாடி தொழில்நுட்பம் வளர்றதுக்கு முன்னாடி ஆசிரியர்கள் மட்டும்தான் எல்லாமே அப்படிங்கிற காலம் மாறி போய் இப்போ ஆசிரியர்களையும் சொல்லலாம் அப்படிங்கிற காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். முன்னாடி மாணவர்கள் ஒரு காரியத்தை படிக்கணும் புரிஞ்சுக்கணும்னு சொன்னா கரும்பலகை மட்டுமே ஆசிரியர்களால பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆனா இந்த காலகட்டத்துல கம்ப்யூட்டர், ஸ்மார்ட் போன், இன்னும் ஐபேடுன்னு சொல்லி நிறைய காரியங்கள் வந்து கொண்டே இருக்குது. மாணவர்கள் கேட்கறது மூலமா பாடங்களை கற்றுக்கொள்றாங்க, பார்க்கறது மூலமா எழுதுறது மூலமான்னு சொல்லி இப்ப பல திறன்களை பயன்படுத்தி மாணவர்களுடைய கல்வியை இன்னும் ஒரு படிக்கு மேலே எடுத்து போயிருக்கு தொழில்நுட்பம்னு கூட நம்மளால சொல்ல முடியுது. இன்னும் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் எப்படி பாடத்தை எளிமையா சொல்லி கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கும் போது ஸ்பெல்லிங் கேம், ஏபிசி ஸ்பெல்லிங் கேம், வேர்ட் குக்கீஸ்னு இணையதளத்துல நமக்கு கிடைக்குது. அதை மாணவர்களுக்கு சொல்லும் போது அவங்க மிகவும் எளிமையா அதை புரிந்து கொள்றாங்க. அது மட்டும் இல்ல, அதுல ஒரு சிரமம் இல்லாம மகிழ்ச்சியா மாணவர்கள் கற்றுக்கொள்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. இப்படி மாணவர்களுக்கு பல கருவிகளை பயன்படுத்தி பாடத்தை மிகவும் எளிமையா சொல்லி கொடுக்கும்போது மாணவர்கள் தங்களுடைய கற்றல் திறன்ல ரொம்பவும் ஆர்வம் செலுத்துறவர்களா இருக்கிறாங்க. இதன் மூலமா அவர்களுடைய வளர்ச்சியும் அதிகமாகுது. இன்னும் சமீப காலத்துல உலகத்தையே தன்னுடைய கைக்குள்ள அடக்கி வைத்திருந்த கொரோனா கூட தொழில்நுட்பத்தின் மூலமா மாணவர்களின் கல்வித்திறனை முடக்க முடியலங்கிறத நம்ம யாராலையும் தவிர்க்க முடியாத உண்மையா இருக்குது. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் பங்கு கல்வியில மிகவும் அதிகமா இருக்குது. எப்படி ஒரு வாழ்க்கையில நன்மையும் தீமையும் இருக்குதோ அதே போல தொழில்நுட்பத்திலையும் நன்மைகளும் தீமைகளும் இருக்குது. இதை எப்படி நம்ம சரியா கையாள்றது அப்படிங்கிற அறிவு நம்மளிடம் இருந்தாலே போதும், நம்ம ரொம்பவும் சிறப்பா செய்ய முடியும். தொழில்நுட்பத்துல நன்மைகள் இருந்தாலும் தீமைகளும் இருக்குது, தீமைகள் இருந்தாலும் நன்மைகள் அதிகமாகவே இருக்குதுன்னு பார்க்குறோம். அந்த நன்மைகளை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில மிகவும் நேர்த்தியா கையாளணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நேரத்தை சரியா பயன்படுத்தி நமக்கிட்ட இருக்கிற தொழில்நுட்பத்தை சரியான விதத்துல பயன்படுத்தி காலத்தையும் நேரத்தையும் பிரயோஜனப்படுத்தி கொள்ளும் போது நம்மை போல வெற்றியாளர்கள் இந்த உலகத்துல யாருமே இல்லைங்கிறத நம்ம அனைவரும் ஒற்றுக்கொள்வோம். சமீப காலத்துல நம்ம எல்லாரும் மேற்கொண்ட இந்த கொரோனா அநேக தாக்கத்தை நம்மள்ட்ட ஏற்படுத்துச்சுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த காலகட்டத்துல தொழில்நுட்ப வளர்ச்சியில கல்வித்துறையை காட்டிலும் மற்ற எந்த துறையிலையும் அதிக நன்மையா இருந்தது போல எனக்கு தெரியல. கல்வித்துறையில எப்படி நன்மைகளை கொடுக்கக்கூடியதா இருந்துச்சு? மாணவர்கள் பள்ளிக்கு போகாம வீட்டில இருந்தே நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டாங்க. எப்படி? ஜூம் வாயிலாகவும் கூகுள் மீட் வாயிலாகவும் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டாங்க. அது மட்டுமா கூகுள் கிளாஸ் ரூம் மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியா இருந்துச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம். மாணவர்கள் அவங்க எழுதின தேர்வு தாள்களை வீட்டில இருந்தே அதை ஸ்கேன் செய்து கூகுள் கிளாஸ் ரூம் மூலமாக ஆசிரியர்களுக்கு அனுப்பி வச்சாங்க. அது ஆசிரியர்கள் திருத்துறதற்கும் அதை இவால்வேட் பண்றதுக்கும் ரொம்பவும் உதவியா இருந்தது. சமீப காலத்துல இந்த உலகத்தையே உழுக்கின கொரோனா நம்ம எல்லார் மத்தியிலையும் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தினதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த காலத்திலையும் கூட தொழில்நுட்பங்கள் வாயிலாக கல்வித்துறைக்கு உதவியா இருந்துச்சு. அப்படி என்னென்ன காரியங்கள்லாம் சொல்லலாம்? மாணவர்கள் வீட்டில இருந்தே தாங்கள் எழுதின தேர்வு பேப்பரை ஆசிரியர்களுக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த கூகுள் கிளாஸ் ரூம் மூலியமாக ஆசிரியர்கள் அந்த தாள்களை எடுத்து அவங்க அதுக்கு மதிப்பீடு செய்யவும் மாணவர்களுக்கு தேர்ச்சியை கொடுக்கறதுக்கும் ரொம்பவும் எளிமையா இருந்தது. எந்த ஒரு சூழ்நிலையும் மாணவர்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாதுங்கிறத இந்த தொழில்நுட்பம் நமக்கு நல்லாவே உணர்த்தினது. இந்த வளர்ச்சிகள் எல்லாம் இதோட நிக்க போறதில்ல, இதை விட அதிகமான வளர்ச்சிகளை இன்னும் வரக்கூடிய காலங்களில் நம்ம பார்க்க தான் போறோம். கல்வியின் வளர்ச்சி மிக அதிகமா இருக்குங்கிறதுக்கு பல உதாரணங்களை பார்த்தோம். இந்த வளர்ச்சி எல்லாம் இதோட நிக்க போறதில்ல, வருங்காலத்துல இன்னும் முன்னேற்றங்கள் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஹேண்ட்லி. பழங்காலத்தில் எரி நட்சத்திரத்தை பார்த்தால் தீய சகுனமாக கருதும் வழக்கம் இருந்தது.
இன்று எரி நட்சத்திரம் குறித்த உண்மையை தெரிந்து கொண்டதால் அது ஒரு மூட நம்பிக்கை என்பது புலனாகியுள்ளது. எரி நட்சத்திரம் என்று நாம் அழைத்தாலும் அது ஒரு நட்சத்திரம் அல்ல. இவ்வாறு பூமியை நோக்கி எரிந்து விழுவன எல்லாம் தூசு போன்ற சிறு துகள்கள் மற்றும் விண்கற்களே. இச்சிறு துகள்கள் விண்வெளியில் ஏராளமாக உள்ளன. புவி இத்துகள்களின் பாதை வழியே செல்லும் போது புவி ஈர்ப்பு விசையால் இவை புவியை நோக்கி ஈர்க்கப்பட்டு வளிமண்டலத்தில் புகுகின்றன. மிகுந்த வேகத்தில் புவியின் வளிமண்டலத்தில் புகுந்து வரும்போது உராய்வினால் தீப்பிடித்து எரிந்து ஆவியாகி விடுகின்றன. எனவேதான் எரி நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் இவை பெரும்பாலும் புவியை வந்தடைவதில்லை, வளிமண்டலத்திலேயே எரிந்து மறைந்து விடுகிறது. வானம் தெளிவாக இருந்தால் இரவில் ஒவ்வொரு 10 நிமிட இடைவெளியிலும் குறைந்தது ஒரு எரிக்கல் அல்லது எரி நட்சத்திரத்தை காணலாம். நேயர்களே, இன்றைய அறிவியல் தேடல் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் இதேபோல் இன்னும் ஒரு அறிவியல் நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4.